5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது 5 பெண் குழந்தைங்க பெத்தோம் அப்படின்னா திருமணம் செய்யறது, சீர் செய்யறது அப்படின்னு எப்பேற்பட்ட அரசன் ஆனாலும் ஆண்டி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா 5ம் கிடைத்தால் அரசனும் ஆண்டி ஆவான். அதாவது ஆடம்பரமாக இருக்கிற தாய், பொறுப்பில்லாத தந்தை, பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை, ஒழுக்கமற்ற மனைவி, துரோகம் செய்யற உடன்பிறப்பு, இந்த 5ம் இருக்கும்போது எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். பெண் குழந்தைங்க பிறந்தாவே பாதுகாப்பு இல்ல, அதிகமா செலவாகும் அப்படிங்கிறதுதான் பல பேரோட பிரச்சனையா இருக்கு. இன்னமுமே பல இடங்கள்ல பெண் சிசு கொலை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அதற்காக இந்திய அரசாங்கத்தால 2015ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இதோட நோக்கமே என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காகவும். அது மட்டும் இல்லாம சுகன்யா சமிருத்தி யோஜனா, பாலிகா சமிருத்தி யோஜனா அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு தேசத்துக்கே கொடுக்கிற மாதிரி. அதனால பெண் குழந்தைகளை சாபமா நினைக்காதீங்க, அவங்க ஒரு வரம்.